ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் வந்து கேஎல் ராகுல் இல்லை அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இன்டர்நெட்டில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து செம்ம பிரம்மாண்டம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஃபேவரட்டான பைஸ் வந்து அவங்கவுங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து போச்சு. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நம்மளோட கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நம்மளோட ஐபிஎல் வந்து பட்டி தொட்டி எல்லாமே வந்து செம்ம ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம் ஐபிஎல்லில். ஸோ அவர் வந்து போன வருடம் எல்எஸ்சிக்கு கடந்த 2-3 வருடமாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலுமே வந்து போன வருடம் சில டிப் இருந்ததுனால வந்து ஸோ சில பல பர்சனல் ரீசன்ஸ்க்காக அவரே வந்து எல்எஸ்சிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து மெகா ஆக்ஷன் வந்ததுலேருந்து அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவர் வந்து நம்மளோட கேஎல் ராகுலை வந்து ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. ஸோ அதேமாதிரி வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக இருந்தால் ரிஷப் பண்ட் வந்து அப்படியே எல்எஸ்சிக்கு போயிட்டார். நம்மளோட கேஎல் ராகுல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்தார். ஆனால் வந்து நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனர்ஸ் கிட்ட வந்து ஆக்ஷன்லேயே கேட்கப்பட்ட கேள்வி வந்து கேஎல் ராகுல் வந்து உங்கள் கேப்டன் மெட்டீரியலாக பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து நாங்கள் இன்னும் அதை டிசைட் பண்ணலை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வந்து இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் பிரகாரம் வந்து நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸோட தற்போதைய கேப்டனான அக்ஷர் பட்டேல் தான் வந்து ஐபிஎல் 2025 வந்து கேப்டனாக தொடர போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கேஎல் ராகுல் வந்து அவருக்கு கீழே தான் ஆட போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து போன வருடமே வந்து 2-3 கேம்ஸ் வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா கேப்டன் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அவரே தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறார் இந்த சீசனும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.